இதை வச்சு தொச்சா என் காரு என்ன ஆவருதா? வேற துணியை வச்சு தொலையா? சே, உன்னெல்லாம் விலைக்கு செத்தேன் பாரு. நாலாய யார் மேல கை வைக்கிற? கைய இருக்காதுடா. ஏய் 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 ஏய், யாரு நீ? இவரோட பொண்ணுடா. யோ, என்னயா வீட்ல இருந்து ஆளை கூட்டு வந்து அடிக்கிற நீ? இல்ல சார், நான் ஒண்ணும் செய்யல சார். இல்ல சார். பார் ஜாவ். சார் சார், வெளியே போயா நீ? சார், எனக்கு தெரியாது சார். யோ மேனேஜர், வாங்க. ஏய் இரு இரு இரு. என்னாச்சு சார்? போலீஸ்க்கு ஃபோன் போடு. ஓகே சார். ஏய் உள்ளே விட. அப்பனா உங்கள இங்க வச்சு மூஞ்சி வச்சிருவேன். கொஞ்சம் அமைதியா இரு. இது அப்பா பொண்ணு பிரச்சனை. அப்பா 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 அப்பா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. அப்பா அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க. அப்பா ப்ளீஸ் பா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா ப்ளீஸ் பா. ஏய், என்னடி கேட்கணும்? பா, நீங்க எதுக்குப்பா இங்கெல்லாம்? ஏய், நீ பேசுறத முதல்ல நிறுத்து. வீட்டை விட்டு ஓடி போனதோட ஒளிஞ்சது நினைச்சு தலை முழுகிட்டேன். ஆனா நீ ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க. அப்பா சி, அப்பா நீ என்ன கூப்பிடாத. குடும்பத்துல என்ன நல்லது நடந்தாலும் அதை கெடுத்து குட்டிச்சோறாக்குறதுக்கு கரெக்டா வந்து நின்னுற. உன்னால குடும்பத்தோட மானம் போச்சு, கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு. வீட்டுல இருக்கிற சந்தோஷம் மொத்தமும் போச்சு. கொஞ்சம் நெஞ்சிருந்த நிம்மதியும் போச்சு. இதோ இப்ப உன்னால எனக்கு இருந்த ஒரே ஒரு வேலையும் போச்சு. பா, என்னப்பா? இப்ப மிஞ்சி இருக்கிறது என்னோட உயிர் மட்டும்தான். அதுவும் உன்னால போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ நிம்மதியா இருந்துக்கலாம். அப்பா, நீங்க எதுக்குப்பா இந்த வேலைக்கெல்லாம்? பா, உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை? ஏய், நான் எந்த வேலை செஞ்சா உனக்கு என்ன? என்னால இந்த நிலைமையில உங்களை பார்க்க முடியலப்பா. உன்னை யார் என்ன வந்து பார்க்க சொன்னது? நீங்க வீட்டுக்கு தெரியாம பார்க்ல போய் Dress மாத்துறீங்களே, இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு தேவையாப்பா? இங்க பாரு, எங்க நிலைமைய பத்தி பேச உனக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. நீங்க இப்படி வாட்ச்மேன் வேலை பாக்குறது அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஏய், இங்க பாரு, இந்த விஷயம் மட்டும் ஓ மூலமா சீதாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. அப்பா, சீதாவுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்ன நானே தீ வச்சு கொடுத்து செத்து போயிடுவேன். என்ன பேசுறீங்க? அங்கிள் அங்கிள் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, இது நான் உன்னை சும்மா மிரட்டுறதுக்காக சொல்றேன்னு நினைக்காத. சத்தியமா செத்துருவேன். இல்லப்பா, நான் சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டேன். இங்க பாரு, உன்னை பார்க்கவே பிடிக்கல. முதல்ல இந்த இடத்த விட்டு போயிரு. சீ, என் கண்ணு முன்னாடி இருக்காத. அப்பா, மலரே அப்பா, மலரே, எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் மலரே. சொல்றது கேளு. வா மலரே. அப்பா ப்ளீஸ் பா. மலரே. அப்பா. மலரே, அமைதியாரு. அவரு போயிட்டாரு. சொன்னா கேளு மலரே. அப்பா. அப்பா. அவர் செஞ்ச வேலையை பார்த்துட்டு அப்படியே என் மூச்சே நின்னுடும் போல ஆயிடுச்சு பாண்டி. நானும் இப்பெல்லாம் நடுவுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மலரே. ஒரு சின்ன பையனுக்கு சிகரெட் வாங்கி தராரு, எவனுக்கும் எந்திரிச்சு நின்னு சல்யூட்லாம் அடிக்கிறாரு. அவர் காரை தொடச்சதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல. அதனாலதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன். நீ பண்ணது தப்பு இல்ல கண்ணு. எம்மா கொய்ப்பு இருந்தா ஒரு வயசானவங்க மேல கைய வச்சிருப்பான் அவன். ஆமாமா மலரு, அப்பன ஒருத்தன் அடிக்க போனா பாத்துட்டு என்ன சும்மாவா இருக்க முடியும்? ஏண்டா பாண்டியா, நீ அவன் கைய கால உடைச்சிருக்க வேணாம்? வீட்ல அவருக்கு நிலைமை சரியில்லைன்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும் மலரே? அதான் என்னன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளவு பண கஷ்டம் இருந்தா அவரு எவ்வளவு அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு சம்பாதிக்கணும்னு அதுவும் அந்த வேலைக்கு போவாரு. அதானே. ஆமால.
கண்டிப்பா அவருக்கு ஏதாவது பண்ணணும் பாண்டி. ஆமா கண்ணு, நல்லா வாழ்ந்த ஒரு சம்பந்தி இப்ப வயசான காலத்துல கஷ்டப்பட விட்டுற கூடாது. உன் அண்ணனுங்க அவரை வேலைக்கு போவேன்னு சொல்ல மாட்டானுங்களா? யாரு அவனுங்களா? அப்பா 24 மணி நேரமும் வேலை பார்த்தாலும் அவர் கொண்டு வர்ற காசை தான் பாப்பானுங்களே தவிர அம்மா அப்பாவை உட்கார வச்சு நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டானுங்க. சேட்டி வீட்டுல இனிமேட்டு அவரை வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இப்போ அது இல்ல பாண்டி. அங்க இல்லனா வேற இடத்துக்கு போவாரு. அப்பா இப்ப ஏதோ கஷ்டமான சூழ்நிலையில இருக்காரோ. நீ ஒன்னும் தப்பாத்துக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. அதான் பேங்க்ல இருந்து உன் நகைலாம் எடுத்துன்னு வந்தல, நீ இப்ப அதை திருப்பி கொண்டு போய் கொடுக்க சொல்றியா? ஆமா. இந்த நேரத்துல அவர் கையில குத்தா சரியா தானே இருக்கும். நீ வேற. என் அண்ணனுங்க அக்கா கிட்ட இருந்து அந்த நகையை காப்பாத்ததான் நானே அதை எடுத்துட்டு வந்தேன். திருப்பி கொடுத்தா அது அவங்க கைக்கு தானே போய் சேரும். சரி, இப்படி பண்ணா என்ன மலரு? என்ன? இந்த நகையை மறுபடியும் பேங்க்லயே வச்சிட்டா அந்த நகையை அடகு வச்சு அதுல வர காசு எத்தனை போய் உங்க அப்பா வண்ட குத்தா? கொஞ்சமாச்சும் அறிவோட தான் பேசுறியா? ஏமா மலரு, பாண்டி சொல்றதுல என்னமா தப்பு இருக்குது? அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு தாமா நகைன்னு ஒண்ணு இருக்குது. அதானே. ஐயோ மாமா, அவன் கூட சேர்ந்து நீங்களும் அதே மாதிரி பேசாதீங்க. இல்லம்மா, அது ஏன் மலரு, நாளை பின்ன காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நகையை நாமளே வெளியேற்ற போறோம். முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ பாண்டி, அதை எனக்காக அவங்க செஞ்சு வச்சிருந்தாலும் அவங்க கையால நமக்கு தர்ற வரைக்கும் அது அவங்களோட நகை தான். இத பாரு, அந்த நகை என்னோடதுன்னு நான் இங்க கொண்டு வரல. பாதுகாப்பா இருக்கணும்னு தான் அதை நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். கரெக்டா சொல்லிக்கின மலரு. கேட்டுக்கினியாடா அறிவு கட்டவன? சரி, அப்புறம் என்னதான் பண்ணலாம்? அதுதான் பாண்டி எனக்கும் ஒண்ணுமே புரியல. சார், மார்க்கண்டேயனை உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். சார் உங்களை உள்ள கூப்பிட்டாரு. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. வணக்கம் சார். உங்களை ஏன் காலையில இருந்து இப்போ வரைக்கும் உட்கார வச்சிருந்தேன்னு தெரியுமா? இந்த வேலை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். வேலை வேணும்னு அவ்வளவு அக்கறை இருந்தா வேலைக்கு போற இடத்துல எப்படி நடந்துட்டு இருந்திருக்கணும்? சாரி சார், ஏதோ தெரியாம. வீட்டு பிரச்சனையை வீட்டோட வச்சுக்க தெரியாம இப்படிதான் வேலை செய்யற இடத்துல வந்து அடிச்சுக்குவீங்களா? சார், அது சின்ன பொண்ணு சார், ஏதோ தெரியாம போய் அப்படி. கட்டின புருஷனோட வந்து தகராறு பண்ணிட்டு போயிருக்கு, அது சின்ன பொண்ணா? சேட்டு எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா? உங்களுக்கு முன்னாடி நம்மால ஒருத்தர் வேலை பார்த்தாரு. சொல்ற வேலை அத்தனையுமே சிரிச்ச முகத்தோட செய்வார். ஒரு நாளைக்கு டிப்ஸ் மட்டுமே 300 இருந்து 500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். டெய்லி மதிய சாப்பாடு அந்த சேட்டமாவே கொடுத்துரும். அது போக அவங்களுடைய பண்டிகை விசேஷம் எதுவா இருந்தாலும் அந்த ஆள் மொத்த குடும்பத்துக்குமே புது துணி வாங்கி கொடுத்துருவாங்க. ஊர்ல வேற எதனா முதலாளி இப்படியெல்லாம் செய்வானா? சார், இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். இனிமே எங்க இருந்து பாத்துக்கிறது? அதான் வேலைக்கு உன்னைய வர வேணாம்னு சொல்லிட்டாங்களே. சார் 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 சாரி சார், சாரி சார், இனிமே அப்படி நடக்காது சார். இப்போ அந்த இடத்துக்கு நான் இன்னொரு ஆளை புதுசா எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்பணும். சார் சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். சரி, நீங்க கிளம்புங்க. சம்பளம் என்னவோ அதை செட்டில் பண்ணி கொடுக்க சொல்றேன். சார் சார், தயவு செஞ்சு இந்த வேலையை விட்டு அனுப்பாதீங்க சார். இதை நம்பி நிறைய கடன் வாங்கியிருக்கேன் சார். உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? சார், இனிமே நீங்க என்ன எங்க வேலைக்கு அனுப்பினாலும் சரி சார், எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் சார். வந்து வேலை வேணும் வேலை வேணும்னு நிக்க வேண்டியது, கொடுக்குற வேலையை ஒழுங்கா செய்யறது இல்ல. வேலையை விட்டு போன்னு சொன்னா இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது. யார் வெளியில நிக்கிறது? சார் சொல்லுங்க சார்.
இந்த ஷெனா நகர்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஆள் வேணும்னு சொன்னாங்கல்ல, ஆமா சார். அதுக்கு இவரை அனுப்பி விட்டுரு. ஓகே சார். லக்ஷ்மி நகர் 2வது தெரு போயிடுவீங்கல்ல? சரிங்க சார். ஓகே சார். நைட் ஷிஃப்ட் தான் போட்டிருக்கு, தூங்காம வேலை பார்க்கணும். சரியா? ஓகே சார். சரி, கிளம்புங்க. இனிமேலாவது வேலை பார்க்குற இடத்துல ஒழுங்கா இருங்க. சரிங்க சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். போங்க போங்க சார். வாங்க. இதான் சூப்பர் மார்க்கெட். ஹலோ சார், நான் மார்க்கண்டே பேசுறேன் சார். சூப்பர் மார்க்கெட்டு போயாச்சா? வந்துட்டேன் சார். ஆனா என்ன ஆனா அவனா? சார், நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். அதான் மறுபடியும் உனக்கு வேற வேலை போட்டு கொடுத்தாச்சுல, அப்புறம் என்ன? அதுக்கு இல்ல சார், இந்த சூப்பர் மார்க்கெட் இல்லாம சொல்லுங்க. வேற எங்கேயாவது டியூட்டி போட முடியுங்களா? யோ, குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புறேன், என்ன இது? சொல்ற இடத்துக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிற? சார், வேற எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல சார், இந்த இடம் மட்டும் வேண்டாம் சார். ஏன் வேண்டாம்? இல்ல சார், அது வேற என்ன, கலெக்டர் வேலை காலியா இருக்கு, போறீங்களா? உங்களை மறுபடியும் வேலைக்கு எடுத்ததே பெரிய விஷயம். ஒழுங்கா போய் வேலையை பாருங்க, இல்லனா அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க. நாட்டுல அவன் வேலை கிடைக்காம திரிஞ்சுக்கிட்டு இருக்கான், இவருக்கு சொல்ற இடத்துல தான் வேலை போட்டு கொடுக்கணுமா? ச்சே. அப்பா, என்னப்பா வெளியே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. இல்ல, சும்மாதான் இந்த பக்கம் வந்தேன். ஓ, ஆபீஸ் வேலையா வந்தீங்களா? ஆமா ஆமா. வந்த வேலை முடிஞ்சதா? முடிஞ்சது. சரி, உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். அப்பா வாங்கப்பா. என்னப்பா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க? மாப்ள, ஸ்டாக்ஸ் வந்திருக்கு மாப்ள, முதல்ல போய் இறக்குற வேலையை பாருங்க. சரிங்க மாமா. சம்பந்தி, என்ன சம்பந்தி, மகனோட கடையில எப்படி வியாபாரம் போகுதுன்னு பார்க்க வந்தீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அதான் அப்படியே. ஆமாமா, நீங்க கூட மறுபடியும் வேலைக்கு போறதா கேள்விப்பட்டேன். வீட்டுல ரொம்ப போர் அடிக்குது சம்பந்தி. 35 வருஷமா வேலை செஞ்சுட்டு சும்மா ஒரு இடத்துல உட்கார முடியல. கரெக்டா சொன்னீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சம்பந்தி. சம்பந்தி, காசெல்லாம் ஒண்ணும் தர வேணாம், ஃப்ரீ தான். உங்க பையன் கடை தானே, உங்ககிட்ட காசு கேட்போமா என்ன? சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க பையன் கிட்ட கணக்க முடிச்சுட்டு அனுப்பி வைக்கிறேன். சார், என் டியூட்டி நேரம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுது சார், நான் கிளம்புறேன் சார். நைட் வாட்ச்மேன் வந்தாச்சா? சார், அவர் இன்னும் வரல சார். அவர் வந்தப்புறம் போக வேண்டியதானே? சார், ஏற்கனவே 1 மணி நேரம் ஆச்சு சார். இனிமே அவர் எப்போ வருது, நான் எப்போ போறது? என்னையாது வேலை நேரத்துல போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு, அவர் வருவாரு. அப்படிலாம் முடியாது சார், நான் இன்னும் 10 நிமிஷம் தான் பார்ப்பேன். யார் வந்தாலும் வரலனாலும் நான் போயிட்டே இருப்பேன். இதுக்கு நடுவுல இவனுங்க பஞ்சாயத்து வேற. ஹலோ, உமா சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பேசுறேன். நைட் வாட்ச்மேன் ஏன் இன்னும் வரல? ஆள் அப்பவே ஆன் டைம் வந்தாச்சு சார். அங்க இருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணாரு சார். நீங்க சொல்ற மாதிரி யாரும் இங்க வரல. இப்ப டியூட்டில இருக்கிற ஆளு உடனே போயாகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான் சார். நீங்க என்ன பண்ணுவீங்களா எது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு இங்க நைட் வாட்ச்மேன் வந்தாகணும். சாரி சார், இப்பவே அந்த ஆளுகிட்ட நான் பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன் சார். சீக்கிரம் பண்ணுங்க.
ஹலோ சார். எங்க இருக்கீங்க? சார், நீங்க சொன்ன சூப்பர் மார்க்கெட்ல தான் சார் இருக்கேன். அந்த ஓனர் இப்பதான் ஃபோன் பண்ணி நீங்க அங்க இல்லன்னு கத்துறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். நான் வந்ததுல இங்க தான் சார் இருக்கேன். சரி, நீங்க போனை வைங்க. சொல்லுங்க. நைட் டியூட்டி செக்யூரிட்டி அங்க வந்து ரொம்ப நேரமாச்சு சார். அங்கதான் இருக்கார் சார். என்னங்க சொல்றீங்க? நீங்க வேணா கோச்சிக்காம ஒரு நிமிஷம் வெளியில போய் பாருங்களேன். யோ, இங்க ஒருத்தனும் வரல. என்ன பார்த்தா உனக்கு வேலை வெட்டி இல்லாத மாதிரி தெரியுதா? இதுக்கு தான் மாசம் மாசம் உனக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கேனா? சார், ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க சார், நான் உடனே வேற ஒரு ஆள் அனுப்பி விடுறேன் சார். நேர்ல வந்து பிரச்சனையை சரி பண்ணிட்டு போ. புரியுதா? சார், என்னையா போன் பண்ணா உள்ளதான் இருக்குங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நான் கிளம்பணும் சார். சரி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். சார், எங்க நைட் வாட்ச்மேன்? சார், இத கால் பண்ணி பாக்குறேன் சார். மாமா, அந்த புது காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் நாளைக்கு லான்ச் பண்ண போறோம்னு சொன்னாங்கல்ல? ஆமா. அந்த எம்டி நம்மள உடனே பார்க்க வரணும்னு சொல்றாரு. கிளம்பிட்டு என்ன சொல்லுங்க. சார், ஆன் தி வே சார். இன்னொரு 10 minutes நாங்க அங்க இருப்போம் சார். ஓகே சார். ஓகே, வாங்க வாங்க. சார், எங்க இருக்கீங்க? சார், இங்கதான் சார். ஏங்க, டியூட்டிக்கு வரும்போது யூனிஃபார்ம்ல வரணும்னு தெரியாதா? சாரி சார், இப்பவே மாத்திடுறேன் சார். இங்க பாருங்க, நீங்க வரலன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட சத்தம் போட்டாங்க. நல்ல வேளை கிளம்பி போயிட்டாங்க. பாத்துக்கோங்க சார். அத்தை, மலரு, வாமா. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? இந்த பக்கம் வந்தேன். உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். இவங்க எதுக்கு நம்மள சும்மா பார்க்கணும்? அப்புறம் மலரு, அம்மாவை பார்த்தேன். எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க. பாவம், என்ன கஷ்டமோ. அவங்க பண கஷ்டத்துல இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லதான். அப்புறம் மலரு, பாண்டி கொடுத்து விட்ட பணத்தை அம்மா கிட்ட எப்படியோ கொடுத்துட்டேன். அவங்கள வாங்கி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னது? அம்மாக்கு பணம் கொடுத்தீங்களா? ஆமா. அதுவும் பாண்டி கொடுத்தானா? நீ கொடுத்துட்டேன்னு தானே சொல்லி கொடுத்தான். அவன் கொடுத்தா நீங்க ஒன்னும் சொல்லாம வாங்கிட்டு போயிடுவீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல. நீ கொடுத்துட்டதா சொல்லும் போது நான் எப்படி மலரு கேள்வி கேட்க முடியும்? அப்ப அத நீ தரலையா மலரு? அது போகட்டும், அது அம்மா கிட்ட என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க நீங்க? அதையும் பாண்டி சொன்னானே. என்ன சொன்னா? நாங்க கொடுத்ததா சொல்ல வேண்டாம், அவங்க வாங்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சு கொடுத்துருங்கன்னு சொன்னான். நானும் கொடுத்துட்டேன். என்னன்னு சொல்லி கொடுத்தீங்க? அம்மா வீட்டுல தலைக்கு போடுற எண்ணெய் காய்ச்சி தருவாங்கல்ல, அது என்னோட ஃப்ரெண்டு கேக்குறாங்க, ஒரு 5 பாட்டில் கொடுங்கன்னு கேட்டேன். ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்காக தான் அந்த 5000 ரூபாய் கொடுத்தேன். வாங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் தான் அவங்களை வற்புறுத்தி அவங்க காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்கன்னு கையில வச்சு திணிச்சு விட்டேன். இதே நல்ல நிலைமையில இருந்திருந்தா அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏதோ அவங்க போராத நேரம், கஷ்டத்துல இருப்பாங்க போல, உடனே வாங்கிட்டாங்க. நீதான் உங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு பணம் கொடுத்து விட்டியோன்னு நினைச்சேன். ஆனா உன் புருஷன் பாண்டி அருமையான பையன் மலரு. மாமனார் மாமியார் கஷ்டத்துக்கு அவனா முன்னாடி வந்து உதவி பண்றான் பாரு. அதுவும் உனக்கு தெரிஞ்சா நீ மனசு சங்கடப்படுவேன்னு சொல்லி உனக்கு தெரியாம செஞ்சிருக்கான் பாரு. அங்க நிக்கிறான் அவன்.
நீ கொடுத்து வச்சவ மலரு. சரி நான் வரேன். ம்